வணக்கம் கரவல மீனவன் மக்களே. நம்ம இப்போ என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம செக்கலுக்கு போய் நம்ம அயில மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் மக்களே. அதை நைட்டு எத்தனை மணிக்கு, நைட்டு 10 மணிக்கு நாங்கள் மீனை நறுக்கி நம்ம குழம்பு வச்சு சாப்பிடணும் மக்களே. வீட்டில் நறுக்கிறாங்க. என்னோட வீட்டுக்காரி நறுக்கிறாங்க பாருங்கள். மீன் நறுக்கிறா பாருங்கள், எப்படி சூப்பராக நறுக்கிறாங்கன்னு. அது மீனுக்குள்ளே எல்லாமே இப்போ மீன் நம்ம நைட்டில் பொறிச்சு சாப்பிட்டோம்னா குழம்பு வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் மக்களே. காட்டில் மீனை நறுக்கு பாருங்கள், எப்படி நறுக்கிறா மட்டும் பாருங்கள், சூப்பராக நறுக்குவாங்க. அயில கும்பலா சூப்பராக நறுக்கியாச்சு. இன்றைக்கி நைட்டு பொறிச்சு இன்றைக்கி குழம்பு வச்சு சமைச்சு சாப்பிட்ற வேண்டியதான். காற்றை பாரு, சரியான காற்றா இருக்குது. இந்த காற்று ஓரத்துலையும் போய் நம்ம மீனை பிடிச்சிட்டு வந்துருக்கோம் பாருங்கள். மீனை பிடிச்சி எல்லோரும் பகலையில் தான் எல்லோரும் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. நாங்கள் இன்றைக்கி நைட் நேரத்தில் இன்றைக்கி பொறிச்சு நான் சாப்பிட போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக இல்லை கடைசி மாதிரி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எப்படி நறுக்கிறாங்க. இதே மாதிரி யாராவது நறுக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. சூப்பராக நறுக்கியாச்சு. கும்பலா சூப்பராக இருக்கும் மக்கள். ஏன்னா நம்மளுக்கு பொரிச்சாலும் சரி, நம்ம குழம்பு வச்சாலும் சரி, கும்பலா அயில மீன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா நடுமுள் மட்டும்தான் இருக்குது. அதனால் மீன் நல்லா இருக்கும், சாப்பிட நல்லா கொளுத்த மீன் தான் நினைக்கிறேன் நான். மீன் போல நல்லா பெருசாக இருக்குது. இந்த பாருங்கள் அயிலே எடுப்பாங்க, எடுத்து காட்டுறாங்க பாருங்கள். நீ காட்டு. அடா உயிரோட கடலில் ஓடுற மாதிரி இருக்குது. சூப்பர் நல்லா இருக்குங்க. பாருங்க நறுக்கியிருக்காங்க. எத்தனை கும்பலா? ரெண்டு மீன் நறுக்கியிருக்காங்க அயில. இது 3ஆவது மீன். மொத்தம் நான் 6 கும்பலா எடுத்து வந்தேன். நம்மளுக்கு போதும். ஏன்னா நம்ம 3 பேர் தான். நான், என்னோட 2 பொண்ணுங்க, என்னோட ஒய்ஃப் 4 பேர் தான் இருக்கோம். அதுக்கு மீன் சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. நாங்கள் 2 பேர் தான் சாப்பிடுவோம் மக்களே. இந்த மாதிரி இரவு டயத்தில் யாராவது நீங்கள் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா? யாருமே இதுவரை சமைச்சு சாப்பிட்டதில்லை. நாங்கள் நைட்டில் இன்றைக்கி தான் நாங்கள் மொதல் நைட்டில் சமைச்சு சாப்பிட்டு உங்களுக்கு மக்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம். நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க மக்களே. அடுத்த கும்பலை எடுத்துட்டாங்க. சூப்பராக இருக்குது கும்பலா. ஒரு வேளை நறுக்கியாச்சு. இன்னும் ஒரு கும்பலா தான் இருக்குது பாக்கி. பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம இப்போ வலையில் நம்மளுக்கு உடனே பாய்ஞ்ச கும்பலாக நம்ம உடனே நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம காலையில் வாங்கி சாப்பிட்டோம்னா அதோட மீனை அந்த ஃப்ரிட்ஜில் உள்ள இது ஃபுல்லாக நம்ம இழுத்துறதுனால, சத்தை ஃபுல்லாக இழுத்துற நம்மளுக்கு மீன் நம்ம டேஸ்ட் கிடைக்காது. மீன் சக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம அப்பப்போ நம்ம மீன் சமைச்சு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் மக்களே. பாருங்கள் பூனை விட்டாமல் பாருங்கள். மீன் வெடுக்க கண்டவனே எங்கிட்ட கடந்து வந்துட்டான் நம்ம வீட்டு ராஜா. டே பாஸ் பா. பாருங்கள் பூனை அவ்வளோ ஒன்றாவா இருப்பாங்க. பாஸ் வாடியாங்க. இப்படி யாராவது மீன் நறுக்கியிருக்கீங்களா? ஏன்னா ஒரு சில இடத்துங்களில் வேறு விதமாக மீன் நறுக்குவாங்க. எங்கள் ஊரில் இப்படி தான் எல்லோரும் மீன் நறுக்குவாங்க. எத்தனை பீஸ் மட்டும் உழுதுன்னு பார்ப்போம் மக்களே. மீனை ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி மீன் நறுக்குறாங்கன்னு. இந்த வாருங்க மக்களை அழகாக நறுக்கியாச்சு. மொத்தம் பிடிச்சி காட்டு வால்லேருந்து. போதும் நறுக்கியாச்சு. நம்ம இதை பீஸ் பீஸாக இப்போ வெட்டுவோம். இப்போ மண்டை தனியாக, வால் தனியாக, நடுத்துண்டு தனியாக. ஏன்னா இது எதுக்கு இப்போ நம்ம சட்டியில் வச்சு எதுக்கு உரசுனாங்கன்னா அதில் உள்ள மீன் உள்ள அழுக்கு, இந்த
அந்த அசடு ஃபுல்லாக வந்து அந்த செவுளு கிவுளு எல்லாமே போயிடும். அதனால் வந்து நம்ம சட்டியில் போட்டு எல்லாருமே வந்து பெரும்பாலும் எல்லாம் மஞ்சட்டிலாம் வச்சு தேய்ப்பாங்க. நம்ம வந்து மஞ்சட்டு இல்லாதனால நம்ம வந்து இந்த சட்டியில் நம்ம தேய்க்கிறோம். அப்போ தான் அதில் உள்ள அந்த இதுன்னு சொல்லுவாங்க, வெடுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த வெடுக்கு ஃபுல்லாக போகும். வெடுக்கு போனால் தான் நம்மளுக்கு நல்லா வந்து மீன் நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். அலசிட்டாங்க, அலசிக்கிட்டே இருக்காக பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஐயில் வந்து இன்றைக்கி அந்தளவுக்கு பாடு இல்லை. ஒரு 4 கிலோ 5 கிலோ வந்துருந்துச்சு. நான் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். ஏன்னா இதில் வந்ததில் நான் ஒரு 1 கிலோ மீன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மீனைத்தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இரவு டயத்தில் இன்றைக்கி குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ உங்களுக்கு மக்களுக்கு மீன் இருக்கிறத நான் இப்போ உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஒரு வழியாக மீனை வெட்டியாச்சு. இன்னும் வந்து பீஸாக போடலை, சும்மா தான் வெட்டி வச்சுருக்காங்க. இன்னும் இந்த தண்ணியை இந்த நாத்தமான தண்ணியை வெளியே ஊற்றிட்டு இன்னும் தான் வெட்டி போடுவாங்க. மீனுகளை பார்ப்போம், துண்டு துண்டாக விழுவும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீனை ஒரு வழியாக கழுவிட்டு வந்தாச்சு. கழுவிட்டு வந்து மீனை ஃபுல்லாக இப்போ பீஸாக வெட்ட போகிறோம். மீனை வெட்டுற பார்த்தாலே இப்போயே வாய் ஊறுது. பாருங்கள், வந்து இந்த ஒரு ஐயில் வந்து 3 பீஸாக வெட்டுவாங்க. மண்டை தனியாக, நடுத்துண்டு தனியாக, வால் தனியாக. பாருங்கள், கிடக்கா ஒரு கும்பலாவுக்கு வந்து 3 பீஸ் தான் உழுவு மக்களே. பாருங்கள், அதான் பார்த்துக்கிருக்கேன் நீங்கள் வீடியோவில். நம்ம ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள். நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். ஏன்னா அன்டயத்தில் யாருமே வந்து சமையல் பண்ண மாட்டாங்க. பெரும்பாலும் எல்லாருமே அதிகாலை தான் சமையல் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் குழம்பு வந்து இல்லை. அதனால் வந்து இன்றைக்கி நம்ம சமைச்சு நம்ம சுட சுட நம்ம சாப்பிட போகிறோம் மக்களே. பூனையை பாருங்கள், எப்படா மீன் போடுவான்னு இருக்கான். நறுக்கியாச்சு. இனி சமையல் பண்ணுறதா இனிமேல். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நறுக்கியாச்சு மக்களே. இப்படி யாராவது நறுக்கியிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்டில் சொல்லுங்கள். லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும். ஓகே மக்களே, சொல்லு எல்லோரும் நைட்டாக மக்களே, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கடவுளை மீனவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.